நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபத்திர வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிற ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 1298 வீடியோ. இதில் இந்த பாரதம் போற்ற பதிவிரதைகளில் லோபாமுத்ரா தேவியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புக்கினுடைய பின்பக்கட்டப்பட லோபாமுத்ரா போட்டிருக்கான். ஆக்சுவலாக தெர் இஸ் அ ஸ்மால் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவர் இந்த கிரீடமோடு இருக்க அம்பாளை சந்திரகலையோடு இருக்கிறவர்களுக்கு லோபாமுத்ரான்றான். இது ஐ வாண்ட் டு கிளாரிஃபை டு த வியூவர்ஸ். இப்போ லோபாமுத்ரான்னு சொன்னாலும் லோபாமுத்ரா அப்படின்றது அகஸ்தியரோட மனைவி. ஒரு ரிஷிபத்தின் எப்படியா இருப்பா. அப்போ இது என்னது, அம்பாளுக்கே அந்த பேர் உண்டு லோபாமுத்ராண்டு. லோபாமுத்ரா அர்ச்சிதா லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலான்னு லலிதாசனம் வருது. எல்லாரும் பாஷ்யம் எழுதுகிறா. லலிதா சஹஸ்ரநாமத்தைய உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் காஞ்சிபுரத்தில் ஹைகிரீவர்கிட்ட அகஸ்தியர் முன்னாடி லோபாமுத்ரா கற்றுக்கிறா. அந்த சஹஸ்ரநாமத்தில் இவ பேர் இப்படி வரும். அப்போ என்ன அர்த்தம்? சீதா, ஜானகி, திரௌபதி மாதிரி பேர் வைக்கிறா இல்லையா? யாரோட பேர் வைக்கிறோம்? அம்பாளோட பேரை வைக்கிறோம். நம்ம நல்லா படிச்சோங்க. ஸோ டசன்ட் மீன் வி ஆர் நாட் அம்பாள். நல்லா அதுக்கு எடுக்கணும். அதாவது நிறைய பேர் இப்போ யூடியூப்லேயும் சரி சாமி ஆடி நிறைய பேர் ஆடுற, அதாவது நித்தியப்படி மலம் மூத்திரம் போகிறவாவது சாமி ஆக முடியாது. மனுஷ ஜீவன் தான். நம்ம அவதாரத்தில் பண்ணானது அந்த காலத்தில் தனியது. அதையும் இதையும் நம்ம சொல்லிக்க முடியாது. சாமியை ஆடித்து சாமியை ஆடுவான். இவா தன்னிலை இழந்து ஆடும்போது சுவாமி ஆடி தின்றா. அதாவது தன்னை மறந்து ஆடுறா. இப்படி நாகப்படம்பாட்டம் சின்ன ஆடுவா. நகாத்தம்மா வந்தான்றா. அதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்கிறது. அது ஒத்துக்க முடியாத மாதிரி இந்த படத்தில் இருக்கிறது லோபாமுத்ரான்ற பெயரை குடிக்கக்கூடிய அம்பாள். அந்த பேர் அகஸ்தியரோட பொண்டாட்டியான லோபாமுத்ராவுக்கு வச்சுருக்கா. அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. இப்போ அவளை பற்றி பார்க்க போகிறோம். அகஸ்தியரும் அதை பற்றி லோபாமுத்ராவும் உட்காந்துருக்கா பக்கத்தில். இப்போ எப்படி இருக்க? 2 கை 4 கை இல்லை, திருசூலத்தை வச்சுருந்தா இருக்கா அவ இல்லையே. இதில் கிளி வச்சுருக்கா. இது திஸ் ஆல்சோ கேன் பி அக்செப்டட், பட் நாட் தி கிரீடம் மண்டால். அகஸ்தியரோட மனைவியும் நம்ம ராஜாராணியோட கருத்து தெரிச்சிருக்கா. இந்த கிளி இதை குறிக்கிறது, மயில் இதை குறிக்கிறதெல்லாம் எழுதுறா. ரியலிஸ்டிக் இது பார்த்தா இந்த படம் தான் கரெக்டு டு சம் எக்ஸ்டென்ட். லோபாமுத்ரா ராஜாவோட காவேரி ராஜா பொண்ணு. இப்போ இவ்வளோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லோபாமுத்ரான்ற இந்த கேரக்டர் இப்போ நம்ம இதில் புராதன இதில் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. அவளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. தேவர்கள் வணங்கும் லோபாமுத்ரா. வேத காலத்தில் பல பெண்கள் ரிஷிகள், பெண்பால் ரிஷிகள், அதாவது ஆத்திரேயி, மைத்ரேயி, கார்கி, இவெல்லாம் பெண்பால் முனிவர்கள். ஜனகரோட கோர்ட்லேயே இருந்தாவெல்லாம். அவர்கள் முக்கியமான லோபாமுத்ரா. வேதம், இதிகாச புராணங்களில் 3 இடங்களில் லோபாமுத்ரா பற்றிய செய்திகள் உள்ளது. ரிக்வேத மந்திரங்களிலும் மகாபாரத இதிகாசத்திலும் வனப்பருவத்தின் சில அத்தியாயங்களிலும் லோபாமுத்ரா பற்றி கூறப்பட்டுள்ளது. இவர் ரிக்வேதத்தில் உள்ள பல மந்திரங்களுக்கு ரிஷியாக விளங்குகிறார். வேதத்தில் லோபாமுத்ரை 179 மந்திரங்களை படைத்துள்ளார். லலிதா சஹஸ்ரநாமத்தை அன்னை ஜெகன்மாதாவிடமே கற்றுக்கொண்ட மகா பாக்கியம் பெற்றவர் லோபாமுத்ரா. அகஸ்திய முனிவர் கணவர். ஹயகிரீவர் சொல்லும்போது லோபாமுத்ராவின் கணவரான அகஸ்தியரே கூப்பிடுறார். பொண்டாட்டியை முன்னிறுத்தி சொல்லியிருக்கிறார் அவர். அகத்தியர் என்பவர் சப்தர்ஷியை உருவாகவும் சித்தர்களை முதன்மையாக விளங்குகிறார். மித்ராபரணியின் மகனும் வசிஷ்டரின் சகோதரரும் ஆவார். அகத்தியர் ரிக்வேதத்தில் 28 சூக்தங்களை எழுற்றியவர். சிவபெருமானின் திருமணத்திற்கான அனைவரும் வடதிசைக்கு வந்தனலாம். அதனால் வடதிசை தாழ்ந்து தென் திசை இப்படி தூக்கி எடுத்து அப்போ சமநிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு
அகஸ்தியருக்கு இவர் சொல்கிறார் சிவபிரான், நீ தெற்கு போ, இங்கே பொதிய மலைக்கு போ, அங்கே போனால் உன் இதை தாண்டி சமநிலைக்கு வருன்றார். அவர் பிரம்மச்சேரியாக இந்த காலத்தில் ஒரு நாள் ஒரு காட்டை கடந்து செல்ல வேண்டியதாயிற்று. அவ்வாறு கானகத்தில் வழி செல்லும்போது ஒரு இடத்தில் பல மரங்களிலிருந்தும் தலைகீழாக தொங்க கொண்டிருப்பதை காண்கிறார். அவரை வணங்கிய அகத்தியர், நீங்கள் யார், எதுக்காக அப்படி தலைகீழ செல்லும்போது, நாங்கள் முன்னோர்கள் உன் குலம் தழைத்து எங்களுக்கு பித்திரு கர்மா செய்ய உனக்கு வாரிசு எதுவும் இல்லாததால் எங்களுக்கு மோட்சம் கிடைக்காமல் தலைகீழாக தொங்குறோன்ற அந்த சோல்ஸ் எல்லாம். ஸோ நீ விரைவில் திருமணம் செய்து கொண்டு சத்புத்திரை பெற்றுக்கொண்டு அவன் மூணாக கர்மாக்களை செய்யுங்கன்னு சொல்லும்போது, அப்போ தான் எங்கள் ஆத்மாவை சாந்தி அடைன்னு சொல்லிடுறார். தான் திருமணம் செய்து கொண்டு சத்புத்திரை பெற்றால் மட்டுமே தங்கள் உபாதிகள் விடுபடுவார்னு சொல்லிட்டு யார் கல்யாணம் முடித்துடுவா? இவர் குள்ளமாக வேறு இருக்கார், அவ்வளோ அழகும் இல்லை. அந்த சமயத்தில் விதர்ப்ப நாட்டு மன்னன் காவேரன் என்பவன் வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தான். தங்கள் குழந்தை வர வேண்டி யாகங்கள் செய்தான். கடைசியாக மனைவியோடு சேர்ந்து சிவபெருமானை கொடுத்து கடுமையான தபம் செய்தான். அந்த தபத்தில் முகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன் தோன்றி அவனுக்கு என்ன வரம் கேட்கிறான், தனக்கு குழந்தை வேணும்னு கேட்குறான். அதுக்கு பரமேஸ்வரன், இந்த பறவையில் உனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, அதற்காக வருந்தாதே, உன் உடலை அனாவசியமாக வருத்தி கொள்ளாதே, தபத்தை விட்டு மனையை தேற்றிக்கொள்ச்சு மறைஞ்சு போயிடுறார். காவேரிலும் தன் நாடு திரும்பி நல்ல முறையாட்சி வந்தார். ஆனாலும் அது மனதில் இந்த குறையை அவர் வருத்தி கொண்டிருந்தது. அகத்தியர் தனக்கு மனைவியாக வர வேண்டியவள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து தம் தவ வலிமையால் உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் அழகான உடல்பாகங்களை பார்த்து பார்த்து அதுபோல் இருக்கும்படியான அழகான பெண் குழந்தையை மானசீகமாக சிருஷ்டித்து பிரம்மாவிடம் கொடுத்தார். அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்த்து வர அவருக்கு ஒருவர் தேவைப்பட்டது. அது தகுந்தாற்போல் விதர்ப்ப நாட்டு மன்னனின் குழந்தைக்காக இருக்க தன் மானசீக குழந்தையை அவன் ஒப்படைக்க முடிவு செய்தார். இந்த நிலையில் அகஸ்தியர் ஒரு நாள் காவேர மன்ன அரண்மனைக்கு வர்றார். அப்போ நான் ஒரு பொன் குழந்தை தரேன்னு சொல்லும்போது ராஜா சொல்கிறான், எனக்கு சிவபெருமானே சொல்கிறார் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாளான்னு சொல்லும்போது, இல்லை கவலைப்படாத, நீ ஆம்பளை பிள்ளை தான் இல்லைன்னு சொன்னால் பெண் குழந்தை உனக்கு பிறக்கும்னு சொல்கிறார். விரைவில் குழந்தை பாக்கியம் உனக்கு உண்டாக ஆசீர்வாதித்தார். ராஜா அவராலையும் திடுக்கிட்டு அவரிடம், தங்களுக்கு பிறவியில் புத்திர பாக்கியம் கிடைக்காது சிவபெருமானை சொல்லிட்டால, ஆனால் நீங்கள் குழந்தை இருக்கேன்னு சொல்லல எப்படி கேட்கும்போது, சிவபெருமான் கூறிய உண்மைதான், உங்களுக்கு புத்திரன் பிறக்க மாட்டான், ஆனால் என் தபோபனிமையால் பிரம்மலோகத்தில் குழந்தைய வரவழைக்கன்னு சொல்லி பிரம்மாவிடம் கொடுத்த அந்த குழந்தைய வரவழைச்சு அப்பாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. ஆனால் இதை நல்லா வளர்த்து எனக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணுன்றார் அவர். அந்த குழந்தை பெண்ணிற்கு 64 லட்சங்களும் நிறைந்து ஏற்பட்ட அரசன மருந்தியும் குதூகலம் அடைந்தனர். 64 லட்சங்களும் பொருந்திய திருவிழுவாக திருவிழையை பார்த்து அந்த குழந்தைக்கு லோபாமுத்ரா அந்த பெயர் அளித்தனர். காவேரி அரசின் மகளானதால் மக்கள் அவரை காவேரி என்று அழைத்தனர். காவேரி என்ற லோபாமுத்ரா 4 மேனியும் பொழுதிரவனமாக இருந்தார். அந்த குழந்தை பிரம்மதேவரின் அருளால் பெரும் ஆற்றல் கொண்ட அகத்தியரால் படைக்கப்பட்டதால் தன் இளவயதிலேயே கடவுள் பக்தியை நிறைந்தவளாக விளந்தாள். மிருதங்களிலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டவளாக இருந்தாள். ஆடி ஓடி விளையாட வேண்டிய பருவத்தில் தன் குழந்தையை பூஜை புனஸ்காரம் பார்ப்பது ராஜாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் அவர் சாதாரண இளவரசி இல்லை, அதில் மாறுபட்டு வழங்கலாம் தெரிஞ்சது. ஒரு நாள் சரியானந்தநாதரும் ஸ்ரீவித்யா உபாசகர் அரசியனிடம் வந்து, அரசியை நான் சாதுரமாசி வருதுக்கு போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணது பண்ணுங்கன்றான். ராஜா அந்த மாதிரிலாம் யாருமே இல்லையே அப்படின்னு வந்து, உன் நாட்டில் அனுஷ்டிக்க விரும்புகிறேன், அதனால் உன்னுடைய நந்தவனத்தில் இடம் கொடுத்து என் தேவைகளை வைத்துக்கொள்ள ஒரு ஏற்பாடு செய்தால் நல்லா கொன்றான். ராஜா சரின்னு சொல்லிட்டான். ஆனால் அவருக்கு என்ன செய்வது புரியவில்லை. சரியானந்தநாதர் மிக கோபக்காரர். நந்தவனத்தில் குடில் அமைத்து கொடுப்பது தடையில்லை, ஆனால் மனம் கோடாமல் பணிவிடை செய்ய யார் அனுப்புறதை யோசனை பண்ணுறார் ராஜா. அப்போ பணியாளாக இருந்தால் கொடுக்கும் கூலிக்கே வேலை செய்வார், ஆத்மாத்மாக வேலை செய்ய மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜ்ய புனஸ்காரம் நிறைந்த நிகழ்வு எப்படி சமாளிக்கலாம்னு நினைக்கும்போது அவள் மகன் லோகபாமுத்ரா சொல்கிறார், நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றா. உடைய லோகபாமுத்ரா இதற்காக கவலைப்படுகிறீர்கள், நான் இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் மிகவும் கடினமானது அல்லன்னு சொல்லி அவரை சரியானந்தநாதனோட எதிர்பார்ப்புக்கு மேலே நல்ல சேவை செஞ்சு நல்ல பேர் வாங்குறாவோ. அது அப்போ
சாதுர்மாசி விரதத்தை நல்ல முறையை பூர்த்தி செய்த பின் லோபாமுத்ராவின் பணிவில் உள்ள மகிழ்ந்து சரியானந்தனாக ஸ்ரீமதி அவர் லோபாமுத்ராவுக்கு ஸ்ரீமதி உபதேசம் பண்ணுறார். அது தினமும் ஜெபித்து வந்தால் மிகுந்த சிரேயச சித்திகளும் கிடைக்கின்றார். ஆசீர்வதிக்கிறார். பின்ன மன்னரிடமும் அரசியலிடமும் நன்றி தெரிவித்து அவர்களை ஆசீர்வதித்து சென்றார். அன்று முதல் லோபாமுத்ரை ஸ்ரீவித்யா மந்திரத்தை இடைவிடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. லோபாமுத்ரா இவ்வாறு பருவ வயதை அடையும் போது அவள் திருமணம் செய்து கொள்ள அகத்திய முனிவர் திருப்பரனிடம் பெண் கேட்டு வந்தார். அழகும் அறிவும் ஒரே மகளை ஒரு காட்டில் வாழும் முனிவருக்கு எப்படி தெரியும்போது அதுக்கு லோபாமுத்ரா அக்ரி பண்ணுறா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அழகல் சிறந்தவளாக இருந்த போதும் அகத்தியரின் போராளிகளை பார்க்கவில்லை. அவர் தவசக்தியே அவளுக்கு பெருசாக தெரிந்து மன்னன் இருவருக்கும் கோலாகலமாக திருமணம் செய்து வைத்தான். திருமணம் முடிந்து அகத்தியரின் ஆசிரமத்தை அனைவரும் அடைந்தனர். பின் லோபாமுத்ராவிடம் விடைபெற்று கொண்டு தன் நகரம் திரும்பிய அரசன். லோபாமுத்ரா ஆடை ஆபரணங்களை நுழைந்து மர ஊறி தெரித்து சூழ்நிலைக்கு ஏற்றபோல் மாற்றுகிறார் தன்னை. அவருடைய தினசரி பூஜைக்கு தேவையானதெல்லாம் செய்கிறார். அவர் ஹோமம் செய்யும்போது அவருக்கு துணை இருந்து எதிலும் குறையெல்லாம் பார்த்துக்கிறார். லோபாமுத்ராக தமிழின் இனிய இல்லறத்துக்கு சாட்சியாக அவர்கள் விருப்பப்படி அழகான ஆண் குழந்தை பிறந்தது. 7 தலைமுறைகளை மேலுலக செல்லாமல் தவிக்கும் முன்னோர்கள் கடன் தீர்க்க பிறந்த குழந்தை அல்லவா. அது சாதாரண பிள்ளையை போல 10 மாதம் இல்லாமல் 7 வருட காலம் இதிலே கர்ப்பத்திலே இருந்தது அந்த குழந்தை. சரி, தேஜஸோடு பிறக்கிறது. அந்த குழந்தை பேருக்கு திருடசியு என்று நாமகரணம் விட்டு வளர்த்து வந்தான் லோபாமுத்ரா அகஸ்தியரும். திருடசியு பிறந்தவுடன் இது புதுசாக இருக்குது, இந்த இது கேள்விப்பட்டதில்லை. அது திருடசியு நாமகரணம் விட்டு வளர்த்து வந்தான் லோபாமுத்ரா அகஸ்தியரும். திருடசியு பிறந்தவுடன் அவர்கள் முன்னோர்களும் மேலுள்ள இருந்தனர். இந்த நிலையில் லோபாமுத்ரா அகஸ்தியரும் பாரத நாடு முழுவதும் உள்ள எல்லா தலங்கள் சென்று இறை வழிபாடு செய்து கடைசியில் காஞ்சிபுரத்தில் உள்ள பகவான் ஹைகிரீவர் ஸ்ரீமதி உபதேசம் பெற்று காமாட்சி அம்மனுக்கு முறைப்படி நவாபரண பூஜை செய்து வந்தார். இந்த பூஜையில் இறுதியில் லோபாமுத்ரையே சுவாசினியாக வச்சு பூஜை செய்து வந்தார். இது அநேக வருடங்களாக நடந்தது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் அவளையே சுவாசினியாக வச்சு பண்ணுறார். ஹைகிரீவ செய்யும் பூஜை முறையை தரிசிக்க எல்லா தேவர்களும் வருவார்கள். காஞ்சி நகர் வந்த அகத்தியர் காமாட்சி அம்மனை தரிசிக்க சென்றார். வெளியில் தேவர்களை கண்டார். அவரை பார்த்து, நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலி, உங்கள் மனைவி லோபாமுத்ரை ஹைகிரீவர் தினந்தோறும் தான் செய்யும் ஸ்ரீவித்யா பூஜையில் இறுதியில் சுவாசினியாவது பூஜைக்கு செய்கிறார் சொல்கிறார். அவரும் பூஜையை ஏற்று அவரை ஆசீர்வதித்து மறைந்து விடுகிறார். அகத்திய லோபாமுத்ரை என்றும் தன்னுடைய இருப்பதால் அவ்வாறு இருக்க முடியாது நினச்சிக்கிறார். அவர் என்னை விட்டு பிரிவதே இல்லை, எனக்கு செய்ய வேண்டிய காரியம்லாம் செஞ்சுட்டுருக்கா. இப்போ அப்படி அங்கே ஸ்ரீவித்யா பூஜைக்கு எப்படி வருவான்னு கேட்குறாரு. அவர் தேவர்குரிய பூஜையின் முடிவில் அவரோட மனைவி லோபாமுத்திரே நேரில் ஹைகிரீவாக கொடுக்கப்பட்ட பூஜையை ஏற்றுக்கொண்டு விசேஷ அர்க்கியத்தை பருகிவிட்டு மீதத்தை கொடுக்க அதை ஹைகிரீவ பயபக்தியிடம் வாங்கி அருந்தி எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுப்பார். அதை கண்ட அகத்தியர் மிக ஆச்சரியமடைந்தார். தன்னை விட்டு தெரிஞ்ச பிரியாமல் இருக்க லோபாமுத்திரருக்கு எப்படி இந்த மாதிரி சக்தி வந்துன்னு ஆச்சரியப்படுறார். அங்கே லோபாமுத்திரன் நடத்தி கேட்க அப்புறம் தான் இளம் வயது சரியானந்தநாதரிடம் இந்த மாதிரி ஸ்ரீவித்யா உபதேசம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறா. அகத்தியரிடம் எல்லா மந்திரங்களை விட மிக உன்னதமான மந்திரம் ஸ்ரீவித்தியே என்பதையும் அதில் எந்த அளவுக்கு நீ சித்தி பெற்றிருக்க என்பதையும் இந்த மூலம் அறிந்தேன். ஆனால் இது நாள் வரை கற்றிருப்பதை நான் உணரவில்லை. இந்த சிறந்த மந்திரத்தை எனக்கு உபதேசிக்க முடியுமா கேட்க, மனைவி கணவனுக்கு உபதேசிப்பது சரியில்லை, என்னை விட சிறந்த குரு ஹைகிரீவத்தை ஹைகிரீவிட கேட்டு கற்றுக்கொன்ற அகத்தியர் தினமும் ஹைகிரீவிடம் சென்று தனக்கு ஸ்ரீவித்தி உபதேசிக்க வேண்டும் கேட்க அவர் கொஞ்சம் பொறுன்னு சொல்கிறார். பொறுமையை இந்த அகத்தியர் தனக்கு ஹைகிரீவ் உபதேசிக்க காலம் கடத்துகிறார் என்று கூறினார். லோபாமுத்திரர் சொல்கிறார், இன்று சென்று லோபாமுத்திரை அனுப்பினான்னு கூறியும் உபதேசிப்பார். அப்போ அவர் சொல்கிறார், நான் அமிச்சேன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது லோபாமுத்திரை சொன்னவனையே அவ்வாறு சென்று ஹைகிரிட்ட சொல்ல, அப்படியா வாரும், உங்களுக்காக தான் இவ்வளோ நாட்கள் நான் காத்திருந்தேன்றா சொல்லி லோபாமுத்திரோட பதியும் சொன்ன உடனேயே அப்புறம் உபதேசம் பண்ணுறாரு.
லலிதா சாஸ்திரம் உபதேசம் நடத்திய பின் அகத்தில் பூரண திருப்தி லேப்பலால் திருச்சி சொல்லித்தரார். பஞ்சதசாட்சரியனுடைய இந்த விரிவாக்கம் அது. இங்கு ஒரு கேள்வி எழுதலாம். ஏன் லோபாமுத்திரா ஸ்ரீவித்தியை ரகசியமாக வைத்திருந்தால்? ஸ்ரீவித்யா முழுக்க முழுக்க ரகசியமானது. அது தன்னிடம் இருக்கிறது மற்றவர்கள் கூட தெரியும்படி நடந்து கொள்ளக்கூடாது. குருவால் மட்டுமே உபதேசம் செய்ய மந்திரம். ஒரு பிறவியில் செய்த தவ பயனால் மட்டும் இந்த ஜென்மாவில் குரு கிடைத்து குரு மூலமாக உபதேசம் கிடைக்கும். அதுவும் அன்னை லலிதா திருப்பதி அருள் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒருமே லோபாமுத்திரா தான் நதின்னு ஆசைப்படும் போது காவேரியாக மாறுற அந்த தண்ணி அது அவர்கிட்ட கோச்சுண்ட அகசியத்தை கமண்டத்தை அடைச்சி வைக்க விநாயகர் காக்கா ஊரில் வந்து தள்ளி விட்டுறாரு. ஸோ அவள் பாயரா தமிழ்நாடு முழுக்க. காவேரி நதி ஒரு புண்ணிய நதி ஆகும். இது ஸ்நானம் செய்தால் பாவங்கள் நீங்கும். இதை மக்கள் உணர்வதற்கு புராணத்தில் சம்பவம் இருக்கிறது. மக்கள் தங்களுடைய பாவங்களையெல்லாம் போக்க கங்கையில் நீராடி கங்கைக்கே பாவம் வந்துடுறது தான். தனது பாவங்கள் தீர என்ன செய்ய வேண்டும்? கங்காதேவி வந்து விஷ்ணுட்டுக்கு கேட்குறா. அப்போ மகாவிஷ்ணு நீ காவேரி நதியில் நீராடும் பாவம் நீங்கும் என்றார். அந்நியக்ஷேத்திரே கதம் பாவம் புண்ணியக்ஷேத்திரே வினசதி. புண்ணியக்ஷேத்திரே கதம் பாவம் வாரணாசியாம் வினசதி. வாரணாசியாம் கதம் பாவம் கும்பகோணே வினசதி. கும்பகோணே கிருதம் பாபம் காவேரி ஸ்நானம். கும்பகோணத்தில் பாவம் பண்ணால் கூட காவேரி ஸ்நானம் பண்ணால் போகும்னு சொல்லப்படுறது. இப்போ இதனுடைய பெருமை தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இது காவேரி ஸ்நானத்தின் மகிமையே வேதம் போற்றுகிறது. அப்படியே ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத அமாவாசை என்று கங்காதேவி காவேரியில் நீராடி மக்கள் சாமியத்தை தன் கரைத்த பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார் என்று புராண போற்றப்படுகின்றன. ஐப்பசி மாதம் சூரியன் துலா ராசியை பிரவேசிக்கும் நேரம் அக்டோபர் 17 அல்லது 18. காவேரி தீர்த்தோத்பவமாக கொண்டாடப்படுகிறது. அந்த முகூர்த்த நேரம் காவேரி சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. மன்னரின் மகளாக வளர்ந்து பேரழகியாக இருந்தும் கணவருக்கு சற்றும் குறையாமல் இரத்தனிமடுவளாக இருந்து பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து பெண் கொலைக்கே பெருமை சேர்த்த லோபாமுத்திரின் பெயரை கேட்டாலே நம் பாவமெல்லாம் போகும் அல்லவா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்க ஸ்ரீமதி ரஞ்சனா பாலசுப்ரமணியம். துணை போயிருக்கார். சார் இந்த இதில் வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்க லோபாமுத்திரா சரித்திரத்தை நீ பார்த்துருக்கோம். இந்த பாரத போக்கும் பதிவிரதைகளை இன்னொரு 10 பேர் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ கேளுங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. இதெல்லாம் நான் ஏன் சொல்லி படிக்க சொல்கிறேன்னா விஷயங்களை கிரகிச்சிக்கலாம், அதுக்காக சொல்கிறது. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த மாதிரி ராஜா மாமா ஒருத்தர் இருக்க, அவர் டிவைன்லி வித்யாபுத்திரன் டிவைன்லி சேனல் நடத்துகிறார். அதனால் வந்து எல்லாம் பாருங்க சொல்லுங்க, அது பண்ணாலே போதும். நமஸ்காரம்.